கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 2 காரியங்கள் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்வை சீராக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சீராக இருக்கும். 2வதாக, நம்முடைய வாஞ்சை இயேசுவாக இருக்குமானால் அது நம்மை வாழ வைக்கும் என்பதான ஒரு பாடம்.
பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏற்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக எங்களை இந்த சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போது கூட நீ பேசும் மட்டும் நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நீ எம்மாவுக்கு போன சீஷர்களோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டிய பொழுது அவர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாலும் மோட்சமாக்கித்தாலும் இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்வோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் ஒவ்வொரு வருஷமும் வேதத்தில் ஒரு பகுதி நாம் தெரிந்து கொண்டு அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருடம் மலைமேல் ஏறும் அனுபவம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பிலே வேதத்தை தியானித்தோம். இந்த வருஷம் இயேசுவின் சோதனை என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று தினத்திலே இயேசுவே மெய்யான தேவன் என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானித்தோம். இங்கே மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு அப்படித்தான் சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு ஒருவரே வணங்கப்படத்தக்கவர். இயேசு ஒருவரே மெய்யான தேவன். ஆகினால் இயேசு ஒருவரையே நாம் வணங்க வேண்டும். இன்னைக்கு அநேக இயேசுவும் வணங்குகிறார்கள், மற்றதையும் வணங்குகிறார்கள். அதாவது மாதா வணங்குகிறார்கள், சூசேப்பரை வணங்குகிறார்கள், யோசேப்பு, பல விதமான பக்தர்கள், பரிசுத்தவான்கள், பல பக்தர்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேரியை வணங்குகிறார்கள். அவர்களெல்லாம் வணங்கப்படத்தக்கவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், அவர் ஒருவரையே பணிந்து கொள், அவர் ஒருவரைக்கே ஆராதனை செய்யுங்கள். வேறு யாருக்கும் நாம் ஆராதனை செய்யக்கூடாது, வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. அநேகர் இயேசு வணங்குகிறார்கள், வீடுகளில் சிலைகளை வைத்திருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனை, பல தெய்வங்களுடைய விக்கிரகம். இயேசுவின் படத்தை நம்ம வைக்கக்கூடாது. இயேசுவின் படத்தை உருவத்தையே வைத்து நம்ம வணங்கக்கூடாது, உருவத்தையே உண்டாக்கக்கூடாது என்று அது கர்த்தருடைய கட்டளை. 10 கற்பனைகளில் ஒன்று உருவத்தை, சிலையை உண்டாக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் இன்னைக்கு அநேக அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அங்கே எதையோ வைத்து வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சிலர் சிலைகளை வணங்க மாட்டார்கள், வேற எது தெய்வத்தை வணங்க மாட்டார்கள், இயேசு மட்டும்தான் வணங்குவார்கள். அதுவும் போதாது. இயேசுவை வணங்குவது, ஆராதிப்பது உண்மையான ஆராதனை எது என்றால் இயேசுதான் மெய்யான தேவன் என்று நம்புவது போதாது. அவர் பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் வேற ஏதாவது பரிசுத்தம் இல்லாமல்
பல காரியங்களிலே நாம் தலையிட்டுக் கொண்டு பாவத்தை வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் நான் உண்மையாக இயேசுவை ஆராதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ட்ரூ வர்ஷிப், புத்தியுள்ள ஆராதனை எது என்று நாம் வாசித்தோம். அது பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று ரோமர் 8:12 நாம் அதை நாம் வாசித்தோம். அதனால் உண்மையான ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். இறுதியில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை ரசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இதை நாம் விட்டு விட்டோமானால் அது ஆராதனையே கிடையாது, அது ஆராதிப்பது கிடையாது. உண்மையான ஆராதனை பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன் அதை கட்டளையிடுகிறார்? நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். இது கட்டளை. பரிசுத்தராக இருக்க வேண்டும். கர்த்தர் கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் அது நம்மால் முடியும். முடியாத காரியத்தை கர்த்தர் நம்மை செய்ய சொல்ல மாட்டார். நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளால சுமக்க முடியாது, செய்ய முடியாது எதையும் நம்ம பிள்ளைகளை செய்ய சொல்ல மாட்டோம். சிறு பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார் பரிசுத்தமாக இருக்க சொல்கிறார். பரிசுத்தமாக இருக்க முடியும். நம்மால தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், வாழ முடியும். மற்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பரிசுத்தமாக வாழ முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆகையினால கர்த்தர் கட்டளையிடுகிறார், பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். ஆகையினால அதை நாம் எதை நாம் தியானித்தோம்? இயேசுவே மெய்யான தேவன் என்று நேற்று தினத்தை நாம் தியானித்தோம். இயேசுவே மெய்யான தேவன் என்றால் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அதுதான் நாம் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிடுகிறோம். மற்ற மக்கள், அநேக மக்கள் நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள் எல்லாம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகள். எதற்கு சாட்சி? இயேசுவே மெய்யான தேவன் என்பதற்கு நாம் தான் சாட்சி. இயேசு எப்படிப்பட்ட தேவன் என்பதற்கு நாம் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் தான் அதற்கு சாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் காணப்படுமானால் யாருமே இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது தேவனுடைய நாமம் அதனாலே தூஷிக்கப்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாம் அங்கே அநேக துன்மார்க்கத்தமாக பாவத்தை வாழ்ந்து கொண்டு அங்கே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்கிறது. எவ்வளவு தேவ தூஷம்! அது தேவ தூஷம். தேவனை நாம் பிரதிபலித்து காட்ட வேண்டும். மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு பகவத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடந்து ஆண்டவரை நாம் பிரகாசித்து காட்ட வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனால ஆண்டவர் நாம் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்று, அதுதான் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் சாட்சி, நாம் கொடுக்கும் சாட்சி. அது ரொம்ப கவனமாக இருக்கு, ரொம்ப முக்கியமானது. இது பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. அது நம்மால் முடியும். ஆனால் ஆண்டவர் செய்ய சொல்கிறார், முயற்சிக்க வேண்டும். மனமிருந்தால் மாற்றம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், போராட வேண்டும். அதுதான் சாத்தானை
எதிர்த்து நிற்பது. சாத்தானை எதிர்த்து நிற்பது என்றால் என்ன? ஏதோ ஆயுதத்தை வைத்து அங்கே ஈட்டி கடப்பால இதை வச்சு சாத்தானை எதிர்த்து நிற்பது அல்ல. சாத்தானை எதிர்த்து நிற்பது ஒரே ஒரு பரிசுத்தம். அதுதான் எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன பாவத்துக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடப்படாதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு இடப்படாதீர்கள். ஒரு சின்ன எந்த ஒரு பாவத்துக்கும் நாம் இடம் கொடுத்து விடுவோமானால் அதுதான் பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்பது. நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோமானால் நாம் இந்த உலகத்தை அவ்வளவுதான் அங்கே நம்மை அப்படியே அடக்கி ஆண்டு விடுவான், நம்மை அடிமையாக்கி விடுவான். நம் பாவத்தை அப்படியே தள்ளி நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துதான். அதுதான் பிசாசின் நோக்கம் எல்லாம். அதனால நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை வாயினாலே அறிக்கையிடுவது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு பெற்றுள்ளார். இன்றைக்கு நாள் 32 கர்த்தர் வசனம் என்ன கூறுகிறது? அப்பொழுது பிசாசானவன் 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எப்பொழுது விலகி போனான்? எப்பொழுது விலகி போனான் பிசாசு? இயேசு சாத்தானை அப்பால போ சாத்தானே என்று எதிர்த்து நின்றார். இயேசுவின் வார்த்தைக்கு அது வல்லமை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார். நாமும் அப்பால போ சாத்தானே என்று சொன்னால் அந்த பிசாசு ஓடும். நம்ம சொல்றது பிசாசு கூட தோல் மேல தோல் கை போட்டு இருந்தார். பிசாசு எப்படி ஓடுவோம்? எந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் ஆனால் பிசாசு கூடவே இருப்பான், ஓட மாட்டான். ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது பிசாசு கூட. ஆனால் பிசாசு எதிர்த்திருக்க வேண்டும், பாவத்தை எதிர்த்திருக்க வேண்டும். பரிசுத்தமாக நாம் காத்துக் கொள்ளும்போது அந்த பரிசுத்தத்துக்கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோமானால் நம்ம கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. அதனால நாம் அதிக ஜாக்கிரதையா இருப்போம், பிசாசை விரட்டுவோம். அங்கே பெர்க்மான்ஸ் நல்லா பாடுகிறார், சாத்தானை எதிர்ப்போம், நம் தேவன் நல்லவர். ஒன்று சேர்ந்து நாம் திரிப்போம், சாத்தானை எதிர்ப்போம். அதுதான் எதிர்த்தால்தான் அவன் ஓடுவான், எதிர்த்தால்தான் அவன் ஓடவே மாட்டான், கூடவே இருப்பான். அதனால் நாம் பிசாசை எதிர்த்திருக்கும். இயேசு பிசாசை எதிர்த்து நின்றார். இயேசு பிசாசை எதிர்த்து நின்ற போது அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை விட்டு பிசாசு விலகி போன உடனே நடந்தது அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன நடந்தது? உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு நமக்கு பணிவிடை செய்ய தேவதூதர்கள் உண்டு. நமக்கு பணிவிடை செய்ய, நமக்கு பணிவிடை செய்வதற்காக தேவதூதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, ஆனால் நமக்கும் பணிவிடை செய்யும்படியாக தேவன் தேவதூதர்களை நமக்கு அனுப்புகிறார். அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் என் வாழ்க்கையின் அனுபவத்தை ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். தேவதூதர்களை தேவன் அனுப்பி என்னை பாதுகாத்தார். 1-2 அல்ல, அங்கு ஆயிரக்கணக்கான காரியங்களை என்னால் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு தேவன் தேவதூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்தார் என்பதை எக்கச்சக்கமா சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்படியாக தேவன் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பிசாசை எதிர்த்து இருக்க வேண்டும். அப்பொழுது பிசாசு ஓடி போவான். தேவதூதன் நமக்கு வந்து இவர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். அதனால நேரத்தில் அநேக காரியங்கள் சந்தர்ப்பங்களிலே தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். தேவடைய மனிதர்களோடு கூட தேவடைய மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவடைய மனிதர்கள் பேசும்படியாக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆக நிறைய இருக்கிறது. ஒன்றென்று மட்டும் நாம் அதை பார்த்து இன்றைக்கு முடிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதிலே ஆபிரகாமை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். 1-2 வசனங்களை வாசிங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து அடுத்த வசனத்தை வாசித்து விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உங்கள் அடியை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆக ஆபிரகாமுக்கு உதவி செய்யும்படியாக அங்கே தேவ செய்தியை கொண்டு வந்து அது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாமுடைய வாஞ்சை, விருப்பம், நீண்ட நாள் வாஞ்சை, நீண்ட நாளாய் எதிர்பார்த்தது, விரும்பின காரியம், எனது பிள்ளை. ஆபிரகாமுக்கு 100 வயசு வரைக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. பிள்ளைகள் கிடையாது. ஆகினால ஆபிரகாமுக்கு தேவையான போது இங்கே வந்து நற்செய்தி, நல்ல செய்தியை கொடுக்கிறார்கள். உனக்கு ஒரு குழந்தை உண்டு, உனக்கு உங்களுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நல்ல செய்தி என்ன சொல்கிறார்கள்? அங்கே 10வது வசனத்தை வாசிங்கள். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் இங்கே நல்ல செய்தி, இந்த நல்ல செய்தி கொடுக்க முடியாத தேவன் ஆபிரகாமுக்கு அனுப்பினார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் அங்கே இருக்கிறது. அங்கே லோத்து, அவருடைய சகோதரிய குமாரன் லோத்து சோதோம் குமாரனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சோதோம் குமாரா மக்கள் அழிவு வரப்போகிறது. அதை நெருப்பினாலே அழிக்கப் போகிறேன். அப்பொழுது ஆபிரகாமுக்கு ஐயோ, லோத்து அங்கு வாழ்கிறானே, அவனுடைய கதி என்ன? அவனை காப்பாற்றும்படியான ஒரு செய்தி. அதன் பிறகு அங்கே ஆபிரகாம் போராடி, லோத்துக்காக போராடி, லோத்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்ற இப்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் லோத்துவிடத்திலும் சென்றார்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் லோத்துவிடத்தில் சென்று இந்த பட்டணத்தை
சோதம் குமாரா பட்டணங்களை நெருப்பினாலே அழிக்கப் போகிறேன், ஆகினாலே இந்த பட்டணத்தை விட்டு நீ செல், மலைக்கு செல், நான் காண்பிக்கும் இடத்துக்கு செல் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அங்கே அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? 19 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கு இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரர்களுடைய கைகளையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். புடிச்சு எடுத்துட்டு வர இதுல அழிவு, அக்கினி அழிக்கப் போகிறார், பயங்கரமான அழிவு. அதற்கு தப்பித்துக் கொள்ள குளிச்சு இழுத்துட்டு வருகிறார். அது ஆண்டவர் நமக்கும் கூட அப்படித்தான். நமக்கும் அநேக நேரங்களிலே நாம் பாவத்தை விட்டு வர மனமில்லை. இவர்கள் நோக்கி குடும்பம் இன்னும் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் என்ன காரணம்? அதை விட்டு வர மனமில்லை. அவங்க வசதியாக இருந்தார்கள், வசதியாக வாழ்ந்தார்கள், சொத்து ஆஸ்தி பணம் எல்லாம் அங்க இருக்கிறது. அதை விட்டு வர மனமில்லை. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆகினால இவர்களே போக முடியாத நிலையில மனம் இல்லாமல் இருக்கும் போது தேவதூதர் அவர்களை பிடித்து இழுத்துட்டு வந்து வெளியே விடுகிறார். நம்ம அநேக நேரங்களிலே நாம் பாவத்தை விட மனம் இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு மனம் இல்லாமல் இருக்கும் போது தேவனே வந்து தேவதூதர்களை தன்னை பணிவிடை செய்ய பணிவிடைக்காரனை தேவதூதரை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார். நமக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவர் அநேக தேவதூதர்களை வைத்திருக்கிறார். தேவதூதர்கள் எதற்கு? எல்லாம் தேவனை பார்த்துக் கொள்ளலாமே. தேவதூதர்கள் எதற்கு? தேவதூதர்களை தேவன் தனக்கு பணிவிடை செய்ய முடியாது வைத்திருப்பது மட்டுமல்ல, நமக்கும் பணிவிடை செய்ய முடியாது வைத்திருக்க. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை நீங்கள் எவ்வளவு சாட்சி சொல்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை தேவதூதரை கொண்டு உங்களை காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஆபத்து, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே மறுத்திருக்க வேண்டியவர்கள் தேவன் நம்மை காத்திருக்கிறார். தேவதூதரை அனுப்பினார், தேவதூதர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள். அற்புதமாக ஆச்சரியமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். நீங்களுடைய அப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். கர்த்தர் தேவதூதரை நமக்காக பணிவிடை செய்ய முடியாது வைத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதனால என்னுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது ஏராளம் குறிப்பா நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆபத்தெல்லாம் நடந்தது அதைய கொஞ்சம் தவிர்த்த இந்த இது கரெக்டா இங்க ஆரம்பிச்சு இந்த சிறு செய்யும் போதுதான் அப்படியே படத்துல பேப்பர் பெருசா ஒட்டி அவங்களுக்கு பேப்பர் கிடைக்கல, நல்ல பிட்டு பேப்பர் பெருசா ஒட்டி அதுல இந்த படத்தை அப்படி இதே அளவுக்கு அப்படியே வரைந்து விட்டேன். சாப்பிட தட்டுகள் வச்சுதான் இந்த மலையெல்லாம் போட்டேன். வச்சு போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மரத்தை வாங்கி செய்ய ஆரம்பித்தேன். கட் பண்ணிட்டே இருக்கிறேன். புரியாது, கட்டிங் மிஷின் ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்தா பிடித்து கிடைச்சு இங்க இருந்து இது வரைக்கும் 2 துண்டு ஆயிடுச்சு. இந்த முதல் இது 2 துண்டு ஆயிடுச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் 2 துண்டு ஆயிடுச்சு. நாக்கு 2 துண்டு ஆயிடுச்சு. 7 பல்லு போயிடுச்சு. ரத்தம் ஊச்சு. இது மட்டும் கொஞ்சம் தவறி இருந்தால்
இது கரெக்டா இங்க ஆரம்பிச்சு இப்படி நெஞ்சில இருமியம் அவுட் ஆன் அவுட். இங்க அடிச்சிருந்தா மண்டையில் அடிச்சிருந்தா அது மூளை எல்லாம் போய் சிதறி எப்படி ஆகும். வயிற்றுல அடிச்சிருந்தா தொடர்லாம் வெளியே வந்துடும். கரெக்டா பிசாசு என்னை கொல்ல பார்த்தான். தேவதூதர் அதை தடுத்து காப்பாற்றினார்கள். அதனால பல காரியங்கள் ஒன்று இந்த மாதிரி ஆபத்துகள் பல விதமாக அங்கே அது நடந்தது. அற்புதமான வழி நடத்துதல், தேவதூதர் மூலமாக அற்புதமான வழி நடத்துதல். இந்த சபைகள் ஆரம்பிப்பதற்காக, இந்த ஊழியத்தை செய்வதற்காக நாம் பல பாடுகள் ஆரம்பத்தில் நாம் சொல்ல வேண்டிய நேரம். அந்த கிளை சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். இந்த ஒரு சபை போதாது, கிளை சபைகளும் ஆரம்பிக்க வேண்டும் என்று தரிசனம் கொடுத்தார். அது எப்படி பணம்? நம்ம கொடுக்கிற பணத்தை வைத்து இவ்வளவு ஊழியத்தை செய்ய முடியாது. அப்பதான் யோசித்து அப்படி ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான், ஜபம் பண்ணி காலையில் முடித்தேன். ஒரு பாஸ்டர் வந்தார். வழக்கமா வரக்கூடியவர். அவர் மாஸ்டர் ஒருவர் வருவார். அவர் ஏழை பாஸ்டர். அவருக்கு ஏதாவது உதவி செய்வேன். அவர் வந்து, பாஸ்டர் நீங்க அமெரிக்காவெல்லாம் போயிருக்கீங்களா கேட்டார். இல்லைங்க பாஸ்டர், நான் போலான்னு இருக்கிறேன், அது எப்படி போறதுன்னு தெரியல. அப்போ இல்லை, நீங்க போங்க, போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கிறது, அழைப்பு வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. ஆனால் என்னால் போக முடியாது. அதுக்கு நீங்க போயிட்டு வாங்க. என்னோட பாஸ்போர்ட் கூட இல்லையே, எடுத்துதான் உடனே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கூட்டிட்டு போயிட்டேன். லைன் 2 பேரும் போயிட்டோம். எப்படி அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கிடைச்சிச்சு. அப்புறம் விசா கிடைச்சிச்சு. சரி, விசாவும் கிடைச்சிச்சு, டிக்கெட்டுக்கும் உங்க சபையாளர்கள் சொன்னேன். சிலர் அதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்கு பண உதவி செய்தார்கள். டிக்கெட்டும் வாங்கிட்டோம். அமெரிக்கா போயிட்டு இறங்கணும். எங்க போய் இறங்குறது? யாரை போய் பார்க்கறது? போய் இறங்கினேன். ஒரே ஒரு அட்ரஸ் இருந்தது. அந்த அவர் அட்ரஸ். இந்த சபை 78வது வருஷம் ஆரம்பிப்பதற்கு நமக்கு உதவி செய்தவர் ரெவரண்ட் ஜான் ராபி. அந்த கல்வெட்டில் இருக்கோம் வெளியே, அவர் பெயர் ஜான் ராபி. ஆனால் அவர் ஒரு 3-4 வருஷம் தான் நமக்கு உதவி செய்தாருக்கு. பிறகு நிறுத்தி விட்டார். அவருக்கு எனக்கு எத்தனை லெட்டர் போட்டு பார்த்தா ஒரு பதிலும் வரவில்லை. 10 வருஷமாக, 10, 12, 15 வருஷமாக பதிலே வரவில்லை. அவருடைய அட்ரஸ் ஒன்றுதான் இருந்தது. அந்த இடத்துக்கு போய் அமெரிக்கா போய் இறங்கினேன். ஏர்போர்ட்ல போய் இறங்கி நிற்கிறேன். கண்ணை கட்டி காலில் விட்ட மாதிரி இருக்குது. எப்படி போவேன், எங்க போவேன்? நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த நிற்கிறவங்களை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் இல்லை சார், இங்க ஒரு பஸ் வரும், அந்த பஸ் நேரம் அங்கே போகாது, அது வேற ரூட்டு. ஆனால் நீங்க அங்கே போய் கடைசி டெர்மினேஷன்ல போய் இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும் என்று சொன்னார். சார் இது காட்டுக்கு தான் பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ் டிரைவர், அதெல்லாம் கண்டக்டர் தனியாக கிடையாது. பஸ் டிரைவர் தான் கண்டக்டர். பஸ் டிரைவர் தான் டிக்கெட்டை கொடுத்தாரு. ஏறினா பஸ் டிரைவர் அந்த காட்டினேன், இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு போகணும்னு. இந்த பஸ் அங்கே போகாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்டேன், இல்லை நீங்கள் டெர்மினஸ் கடைசியில் போய் இறக்கி விட்டுருங்க, அங்கே நான் வேற பஸ் பிடிச்சி போயிடுறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சரி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, பஸ் போயிட்டே இருக்குது. அவர் என்ன டிக்கெட்டு வாங்க, டிக்கெட்டே வாங்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன சொன்னாரு, I will take you to the place where you have to go. நீ போக வேண்டிய இடத்துக்கு இந்த அட்ரஸுக்கு நானே கூட்டிட்டு போறேன். எப்படி பாருங்க, என்ன இது? நான் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா இது? இவர் யாரோ முன்னப்பின்ன தெரியாத மனுஷன்,
நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. அதுவும் நான் இது இந்த தேடுற அந்த அட்ரஸுக்கே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ கோயிலாக்கிட்ட மறுபடியும் அவர் என்ன சொன்னார், ஐ எம் ஆல்சோ எ பாஸ்டர், நானும் ஒரு பாஸ்டர் தான் என்று சொன்னார். எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அவர் ஒரு சின்ன சர்ச்சை வச்சுக்கிட்டார். ஏழைகளை வைத்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 20-30 பேர் தான் அந்த சர்ச்சில். ஒரு வாடகை இடம் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பாஸ்டர். அவர் சரி, கடைசி அந்த பஸ் போச்சு. கடைசி அதுதான் கடைசி ட்ரிப்பு அவருக்கு. பஸ் டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்திட்டாரு. அவங்க மனைவி இவரை கூட்டிட்டு போட்டுக்க கார் எடுத்துட்டு வந்தாங்க. அதை ஏற்றிட்டு போனார். அதை கூட்டிகிட்டு போனார். அங்கே ராத்திரி ரொம்ப இருட்டா, ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவரே ஒரு ஹோட்டலில் அவரே பணம் கட்டி என்னை தங்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நான் காலையில் வரேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு காலையில் அதுக்கு பிறகு காலையில் அவர் வந்தார். வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஆராதனை நடத்துகிற வாடகைக்கு எடுத்து நடத்துகிற அந்த பில்டிங்கில் என்னை போய் தங்க வச்சுட்டார். அங்கே போய் தங்க வச்சு தங்கன்னா அங்கே விதவிதமான சாப்பாடு என்னன்னா நல்லா எந்த ஒன்றா சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க, உதவிகள் துணிமணி வசதிகள் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே என்னை கொண்டு போய் தங்க சொல்லிட்டார். ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து, அப்பொழுது ஒரு வாரம் கழிச்சு ஒரு சனிக்கிழமை இந்த பாஸ்டர் வந்து என்ன இன்னொரு சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த சர்ச்சைக்கு போனால் அங்கே இருக்கிற பாஸ்டரை போய் நான் சந்தித்தேன். நான் இப்படி ஒரு அட்ரஸுக்கு பார்க்க வந்தேன் சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னால அவர் அந்த இதை எடுத்துட்டு கூட்டிகிட்டு போனார். அந்த அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த பாஸ்டர் பஸ் டிரைவர் அந்த அட்ரஸுக்கு போனால் அந்த அட்ரஸில் அந்த ஜான் ராமி இல்லை. அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருந்து என்ன சொன்னாங்க, ஆமாம் ஜான் ராமி என்பவர் 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த வீட்டில் குடியிருந்தார், இப்போ அவர் எங்கே போனாலும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் இருந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். சர்ச்சுக்கு போனால் அந்த சர்ச்சை பேப்டிஸ்ட் சர்ச்சு பெட்டியார் சர்ச்சா மாறிக்குது. அந்த பாஸ்டர்லாம் கிடையாது, மாறிக்குது. அப்போ ஜான்ராவை கண்டுபிடிக்க வழியே கிடையாது. அது போலதான் இந்த சர்ச்சுக்கு கடைசியாக அந்த கூட்டிகிட்டு போனாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பாஸ்டர் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி ஜான்ராவை சந்திக்க வந்தேன், அவர் போட்டோவை காட்டினேன், அவருடைய அட்ரஸை காட்டினேன், இவர் சந்திக்க வந்தேன், அவரை பார்க்க முடியல என்று சொல்லி அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி போது இந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, ஜான் ராபியா, ஜான் ராபி, ஐயோ ஜான் ராபி, ஜான் ராபி எனக்கு தெரியுமே, அவர் தான் எனக்கு யூத் பாஸ்டரா இருந்தாரு என்று சொல்லி உடனே அன்னைக்கே அவர் அந்த ஜான் ராபிக்கு ஃபோன் பண்ணி ஜான் ராபி அங்கே வர வச்சார். ஜான் ராபி என்னை பார்த்தது கட்டி பிடிச்சி அழுதார். அதன் பிறகுதான் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். நம்ம சபைக்காக அநேக ஆலயங்கள் கட்டுவதற்காக செலவு பண்ண கடன் வாங்கி செய்தோம். நிலங்களை வாங்குவதற்கு கடன் வாங்கி செய்தோம். நிறைய கடன் ஆகிட்டு இருந்தது. அவர் இந்த கடன் எல்லாம் தீர்த்து விட்டார். எல்லா கடனையும் தீர்த்து இனிமேல் கடன் வாங்காதே என்று சொன்னார். அதிலிருந்து நாங்கள் கடன் வாங்குவதை விட்டு விட்டோம். ஆகினால அங்கே அப்படியாக எல்லா கடனையும் இருந்த கடன் எல்லாத்தையும் தீர்த்து விட்டார். 2015 கடனை தீர்த்தார். 2016 இறந்து விட்டார். அது மறைத்து விட்டார். அவ்வளவுதான். இப்போ கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக தேவத்தோடு யாரும் வர மாட்டாங்க. யார் மூலமாவது ஆட்களை அனுப்பி நமக்கு உதவி செய்ய முடியாது.
இப்படி ஒண்ணு இல்ல, நிறைய சாட்சி இருக்கு. இதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் பணிவிடை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு பணிவிடை செய்ய தேவதூதர்களை வைத்திருக்கிறார். நமக்கு தேவதூதர்கள் உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழும்போது, கர்த்தருக்கு பரிசுத்தமாக நாம் வாழும்போது, நம் பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். பிசாசை எதிர்த்து இருக்கும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசு நம்மை விட்டு விரட்டி விட்டுவோம். ஆனால் தேவன் தமது தூதர்களை நமக்கு பணிவிடை செய்யும்படி அனுப்புகிறார். நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துகிறார். ஆகினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், நாம் நீதிமான்கள், நமக்கு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், இந்த விசுவாசம் இருக்க வேண்டும், இந்த தைரியம் இருக்க வேண்டும். நான் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, நான் ஒருபோதும் அழிந்து போவதில்லை, கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை என்று அந்த விசுவாசத்தோடு வாழ்வோம். கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளும். யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம். ஜெபம் பண்ணுவோம்.